கரூர் அருகே தண்ணீர் வரவில்லை என்று புகார் கொடுத்ததுக்காக திமுக கவுன்சிலரால் தாக்குதலுக்கு உள்ளான அப்பாவி கணவன் மனைவியை நடிகை அம்பிகா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தை அடுத்த புகழூர் 4 ரோடு நாடார் தெருவை சேர்ந்தவர் 61 வயதான ரவி சித்ரா தம்பதியினர். அதே பகுதியில் நவாஸ்கான் என்பவரின் மனைவி சபினா புகழூர் நகராட்சி 15வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் ரவி சபினாவின் கணவர் நவாஸ்கானிடம் தங்களது பகுதிக்கு கடந்த 12 நாட்களாக தண்ணீர் வரவில்லை என்று அவரது வீட்டிற்கு கடந்த 17ஆம் தேதி சென்று கேட்டிருக்கிறார். அதற்கு நவாஸ்கான் என்னையே கேள்வி கேட்கிறாயா என்று கூறி சண்டை போட்டிருக்கிறார். பின்னர் நவாஸ்கான், அவரது மாமனார் ஜான் பாஷா, நவாஸ்கானின் நண்பர் மணிகண்டன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து ரவியை தகாத வார்த்தைகளால் திட்டி கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. அதை தடுக்க சென்ற ரவியின் மனைவி சித்ராவையும் அப்போது அவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்த ரவி மற்றும் அவரது மனைவி சித்ரா இருவரும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இது குறித்து ரவி வேலாயுதம்பாளையம் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் 15வது வார்டு கவுன்சிலர் சுபாஷினியின் கணவர் நவாஸ்கான், மாமனார் ஜான் பாஷா, நவாஸ்கானின் நண்பர் மணிகண்டன் ஆகிய 3 பேர் மீதும் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று மதியம் பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு நடிகை அம்பிகா வருகை தந்து ஆறுதல் கூறினார். அப்போது படுக்கையில் படுத்திருந்த ரவிக்கு ஆறுதல் தெரிவித்தார் நடிகை அம்பிகா. இவங்க என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கரூரில் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு இங்கே 1-2 கோயில் போகிற ஒரு இது உண்டு. அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி ட்விட்டரில் இது வந்துகிட்டே இருந்தது. அப்போ திடீர்னு பார்த்தாச்சுன்னா சித்ராவோட அந்த இன்சிடெண்ட் நான் பார்த்தேன். என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அதாவது என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நம்ம தமிழ் மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கடன் வாங்கி திருப்பி கொடுத்தா சண்டை போடுறதோ, இல்லைன்னா என்கிட்ட இருந்து நீ என்னோட என்ன சொல்லுது சொத்து பிரச்சனை, இல்லைன்னா கடன் வாங்கினது திருப்பி கொடுக்கல, வண்டி எடுத்துகிட்டு போனேன், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சண்டை வருது அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவ்வளோ நமக்கு அது ஒரு பெருசாக தெரியாது. ஒரு தண்ணி இல்லைன்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுறது. நீங்கள் பேசுங்க, சண்டை போடுங்க, அதெல்லாம் வார்த்தைகளோடு நிறுத்திக்கிங்க. எதுக்கு கை காலெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? யாராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருந்தால் அந்த பொசிஷன் வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறதா? நீங்கள் நமக்கு நல்லது செய்வீங்க அப்படின்னு நினச்சி தானே இவங்க எல்லாருமா சேர்ந்து ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேயோ ஒரு அம்மா ஸ்தானத்துலேயோ இருந்து அவங்கள காப்பாற்ற வேண்டிய நீங்கள் அவங்கள போட்டு அடித்தா எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க. அந்தம்மா அங்கே அந்த கீழே கிடக்கிறது பார்க்கும்போது என்னமோ பண்ணிச்சு. ஒரு நிமிஷம் நானாக இருந்தால் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது பார்க்கும்போது சரி எனிவே நான் அப்புறம் இடம் எங்கேன்னு பார்க்கும்போது கரூர் அப்படின்னு பார்த்தேன், மேலே பார்த்தேன். சரி எப்படியும் நான் கரூர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு அந்த டைமில் அவங்கள போய் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இந்த இன்சிடெண்ட் பார்த்ததில் நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம், நான் அரசியல் ரீதியாக நான் இங்கே பேச வரல, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த ஊர், இந்த வார்டினோட யாராக இருந்தாலும் சரி, இந்த எம்எல்ஏ யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு எடுக்க வேண்டிய ஆக்ஷன் தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. கண்டிப்பாக எடுத்துதாகணும். யார் தப்பு செஞ்சுருந்தாலும் எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும் அப்படின்னால ஏதோ ஒரு விவேக் ஒருத்தில் எனக்கு கமிஷனர் தெரியும்னு சொல்லி விவேக் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் யாராக இருந்தாலும் ஒரு 2 பேரை அடித்து போட்டிருக்காங்க, அதுக்கு கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டெப் எடுங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அது சொன்னதோடு சரின்னு சொல்லி எடுத்த தண்ணியிலையும் அங்கேயும் போடாமல் தயவு செஞ்சு ஸ்டெப்ஸ் எடுங்க. பாவம் உங்களை நம்பி நம்ம எம்எல்ஏ, நம்ம கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்கள ஒரு அப்பா ஸ்தானத்தில், ஒரு அம்மா ஸ்தானத்தில், ஒரு அண்ணன் ஸ்தானத்தில், ஒரு அக்கா ஸ்தானத்தில் நின்று காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. தயவு செஞ்சு இதுக்கு ஸ்டெப் எடுங்க. அந்த எஃப்ஐஆரோட ஒரு கதையாக போகாமல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி விடாமல் ஸ்டெப் எடுங்க. யாராக இருந்தாலும் ஸ்டெப் எடுங்க, பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. எப்படியும் நான் கருப்பு போனேன்.
ஃபேமிலி அப்படின்றத விட ஒரு நிமிஷம் நான் என்ன அங்கே வச்சு பார்த்தேன், எனக்கு இப்படியா இருந்தா அப்படின்ற மாதிரி வச்சு பார்த்தேன். எனக்கு அது டூ மச்சாக ஃபீல் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதனால தான் சரி எப்படியும் நான் இந்த ஊருக்கு வரேன்னு, வேறு எந்த நோக்கமும் அரசியல் நோக்கமும் கிடையாது, மனிதாபிமான அடிப்படையில் எனக்கு உங்களை பார்க்கும்போது உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது வேறு அவங்க ஹெல்த் விஷயம்லாம் சொல்லும்போது, ஹார்ட் விஷயம்லாம் சொல்லும்போது சே அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, அதனால இப்போ ஆக்ஷன் எல்லாம் எடுக்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். இதுவே இப்போ டிலேன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். மனிதாபிமான அடிப்படையில் இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு யார் பொறுப்பானவங்களா இருக்காங்களோ, எந்த அரசியலோ அதை நான் சொல்ல விரும்பலை, எந்த அரசியல் இதாக இருந்தாலும் சரி இதுக்கு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அப்படியெல்லாம் சும்மா நீங்கள் அப்படியெல்லாம் தட்டிட்டெல்லாம் இருக்க முடியாது. இதெல்லாம் பொம்மை எல்லாம் கிடையாது, மனிதர். என்ன விளையாட்டாக இருக்கா உங்களுக்கு? எனக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன் போலீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. 2 விஷயம் நடக்குமா. ஒன்று, நான் வந்து யார் என்ன தப்பு பண்ணாலும் ஆஸ் அ வணக்கம் போயிடாதீங்க என்ன, அப்படி இல்லைன்னா அடிக்கடி நான் இங்கே வந்து உங்களை திட்ட வேண்டியதா, சித்ராவுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் எல்லாம் போட வேண்டியதா ரவி என்ன. அப்புறம் உடனே எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் நான் பண்ணுற ஷோ எல்லாம் பார்க்க வேண்டாமா? என்னோட சாங்ஸ் எல்லாம் வேற பார்க்கணும், சினிமா எல்லாம் பார்க்கணும். சாங் கேட்கறத வேலையே அதான். காபி சட்டை சகலகலாம் ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அதெல்லாம் தியேட்டர்ல போய் சாப்பிடாம இருக்காங்க. அதான் சாப்பிட்டாங்கன்னா இப்போ மூச்சு விட முடியாது, வயிறு வந்து ஒரு நாள் வரும். சரி, படுக்கிறத விட இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து அவர் என்ன பண்ண, நாங்கள் தலைவாணி வச்சு உட்கார வைப்போம். காலை கீழே தூக்கி போட்டால் கால் வீங்கிக்குது. இல்லை, நான் சொல்றது இந்த மாதிரி சோஃபால இந்த மாதிரி கால் இப்படி தூக்கி இந்த இதில் உட்கார வச்சிட்டோம்னா மீண்டும் இவர் தூக்க முடியல. அது உட்கார வச்சிருவோம், மீண்டும் தூக்க முடியும், எங்கனாலும் தூக்க முடியும். இப்போ இந்த தலைவாணி வச்சு இப்போ நேரம் இதில் உட்கார வச்சுக்குவோம். அவருக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, படுத்துருக்கிறத விட உட்கார்றது வந்து மூச்சு நல்லா இருக்கும். படுத்தா மட்டும்தான் மூச்சோட திணறுவார். இப்படி உட்காரும்போது இப்படி உட்காந்துட்டு இப்படியே உட்காந்து இவ்வளோ நேரம் அப்படிதான் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் அப்படிதான் இருந்தார். ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் படுக்க முடியாது. தலைவாணி இப்படி கூட முட்டை கொடுத்து இப்படி கூட வச்சுருந்தோம். இந்த இடம் வந்து மூச்சோட கஷ்டமாக இப்படி வச்சுருந்தோம். நம்ம போகல கொஞ்சம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட நிறுத்த வேண்டியதானே. ஒரு வேளை நீங்க பேசி அதை அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட வேண்டியது. அது என்ன கறி வைக்க வேண்டியதா இருக்கு? தப்பு இல்லை. என்னை அடித்தாங்க, நான் அடித்தாங்க முடியாமல் தான் நான் இவங்களை அடித்தது நான் அடிச்சிருந்தா அந்த இடத்துல நான் இதாக இருப்பேன். பயந்துட்டு நான் ஒடியாந்துட்டேன். அடி வாங்க முடியாமல் தான் நான் ஒடியாந்தேன். அப்புறம் தான் இவர் அடித்து போட்டுருந்தாங்க. அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து அப்புறம் தூக்கிட்டு வந்து அப்புறம் நாங்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டோம். ஆம்புலன்ஸ் வந்தது. ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள இவர் அப்படி காருக்கு வந்து மயங்கிட்டார். அப்புறம் எங்கே ஜிஹெச் கொண்டு போனோம். அவங்க பல்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு நீங்கள் கொண்டுட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. அவருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க. எங்கள் பையன் வயிற்றில் 8 மாதம் இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்பயும் ஆஞ்சியோ பண்ணி எல்லாம் சரி பண்ணி நான் கொண்டு வந்து வச்சேன். ரிலாக்ஸாக அவர் பாட்டு வேலைக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு வருவார் போவார், எந்த பிரச்சனையும் போக மாட்டார், பேசவே மாட்டாருங்க. இவர் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அதான் ரொம்ப பேசாமல் இருந்தாலும் இப்போ எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். தெரிய வேண்டியவங்களால இந்த மாதிரி நல்ல உள்ளம் படைச்ச சில மீடியாஸ் இருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை, சில பேர் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க தான் நிறைய விஷயங்களுக்கு பரிகாரம், அதுக்கு ரெஸ்பான்ஸ், அதுக்கு ரிசல்ட் வர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு முதல்ல ஒரு கும்பிடு சொல்லணும். உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய தேவைப்படுது. சும்மா ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு அடி தானே, ஒரு உதை தானேன்னு சொல்லி விடாமல் இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற உங்கள் நல்ல மனசுக்கு சொல்கிறேன். எனக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் அழுது எனக்கு தாங்க முடியலை. ஒரு நிமிஷம் நான் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேங்க. எந்த உதவிக்கு யார்கிட்டையும் நான் போய் இந்த ஒரு நின்னதில்லை. நான் ஹோட்டல் கடை வச்சுருந்தேன். நாங்களே கஷ்டப்பட்டு நாங்களே இது பண்ணோம். பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. அவர் பாட்டுக்கு அவர் பாட்டு நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருப்போம். எங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி பணம் கடன் கொடுத்து திருப்பி என்ன அங்கே வச்சு பார்த்தேன். எனக்கு ஃப்ரீயாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்தேன். எனக்கு அது டூ மச்சாக ஃபீல் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதனால தான் சரி எப்படியும் நான் இந்த ஊருக்கு வரேன்னு, வேறு எந்த நோக்கமும் அரசியல் நோக்கமும் கிடையாது, மனிதாபிமான அடிப்படையில் எனக்கு உங்களை பார்க்கும்போது
உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது வேறு அவங்க ஹெல்த் விஷயம்லாம் சொல்லும்போது, ஹார்ட் விஷயம்லாம் சொல்லும்போது ச்சே அப்படின்னு நினச்சி, சரி. அதனால இப்போ ஆக்ஷன் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு பேர் போட்டாங்க. போட்டாங்கல்ல? பேர் போட்டாங்கம்மா. பேர் போட்டாங்க. நேற்று மதியானம் வந்து கையெழுத்து பண்ணி போனாங்க. சரி. அப்புறம் அவங்க பேர் போட்டிருக்காங்க. வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட நம்பிக்கையும் இதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். இதுவே இப்போ டிலேன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். மனிதாபிமான அடிப்படையில் இந்த ஊருக்கு, இந்த இடத்துக்கு யார் பொறுப்பானவங்களாக இருக்காங்களோ, எந்த அரசியலோ அதை நான் சொல்ல விரும்பலை, எந்த அரசியல் இதாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அப்படிலாம் சும்மா நீங்கள் அப்படியெல்லாம் தட்டிட்டெல்லாம் இருக்க முடியாது. இதெல்லாம் பொம்மை எல்லாம் கிடையாது. மனிதர் என்ன விளையாட்டாக இருக்கா உங்களுக்கு? எனக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன் போலீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நான் வந்து யார் என்ன தப்பு பண்ணாலும் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர்ன்ற நிறையில் நான் ஆக்ஷன் எடுப்பேன். அது ஒரு டைப். இன்னொன்று, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எனக்கும் குழந்தைங்க இருக்குது, அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க என்ன மிரட்டுறாங்க, நான் என்னமா பண்ண முடியும்? இது 2 தான் போலீஸ் சைடில் நடக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு இப்போ ஆக்ஷன் எடுத்தேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, முதல் நாள் சிஐடி அவர் சிஐடி வந்து கேஸ் பண்ணாருங்க. அவர் வந்து கண்டிப்பாகம்மா உங்களுக்கு